அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு முக்கியமாக எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி, அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு வந்து ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு நடக்க போகுதுங்க. இப்போ இதன் மூலமாக நம்மளுடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. பொதுவாக மேஷராசி 3 நட்சத்திரக்காரங்களோட பேராவீங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் மற்றும் மேஷராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு பிறகு இந்த பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 2022 அந்த மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. பொதுவாக எல்லா கிரகங்களும் முன்னோக்கி போனாங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் பின்னோக்கி வருவாங்க, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னா அதுல முள் சுத்துற டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனுங்க. அதே கடிகாரம் முள் ரிவர்ஸ்ல சுத்தினா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? இப்போ ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் முன்னோக்கி போனாங்கன்னா இவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வருவாங்க. இப்போ ராகு 12/4/2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷம் ராசியோட லக்னத்தில் அமர்றாருங்க ராகு. நெக்ஸ்ட் கேத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 8வது வீடான விருச்சிக மனையிலிருந்து இப்போ துலாம் மனைக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? இதன் மூலமா நம்மளுடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக ராகு கேது அப்படின்றவங்க 2 பேருமே பாம்புங்க. ராகு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தலை பாம்பு தலை, உடம்பு மனித உடலுங்க. அதே கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தலை மனிதனோட தலைங்க, உடம்பு பாம்போட உடம்புங்க. இதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு அம்சங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடே கிடையாதுங்க. ஆனால் அந்த 12 வீட்டில் இவங்க எந்த வீட்டில் போய் உட்கார்றாங்களோ அந்த வீட்டுடைய ஃபுல் பவரை எடுத்துப்பாங்க. அதாவது உங்களுக்கு ராகு கேது நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க. அதே அவங்க கெட்ட இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, அதாவது கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பலன்களை கொடுப்பாங்க. அதாவது இவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராகு பொதுவாக ஒருத்தவங்களுடைய சார்ட்ல, பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 11 அல்லது 12 இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா யோகமான பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கேது 9வது வீட்டுல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு 3ல ராகு 9ல கேது இருந்தது அப்படின்னாலே இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தோஷம் தாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க 32 வயதுக்கு பிறகு நல்லா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வளர்ச்சி விஸ்வரூபமா இருக்குங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வளர ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபினான்ஷியல் ஆகட்டும், மேரேஜ் ஆகிடும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அவங்க ஒரு 40-42 வயசில் செட்டிலே ஆயிடுவாங்க லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு 32-33 வயதுக்கு பிறகு அவங்களோட வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் ராகு கேதுவோட ஒரு பிரதிபலன். அவங்க நினச்சாங்கன்னா நல்லா தூக்கியும் விடுவாங்க. அதே சமயம் அவங்க இந்த இடங்களை தவிர வேற இடத்துங்கள இருந்தாங்க அப்படின்னா நம்மளை ஃபுல்லாகவே அழிக்கவும் செய்வாங்க. சரிங்களா? அதுமாரி ராகுக்கு பிடிக்காத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானமான 8வது வீடுங்க. இப்போ ஒருத்தங்க ஜாதகத்தில் ராகு 8வது வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அவ்வப்போது சிறிய அளவில் விபத்துகள் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலர் தவறான செயல்களில் இன்வால்வ் ஆகிட்டு அவங்க ஜெயிலில் போயிட்டு அடைபட்டு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இது ராகுவுக்கு ஒரு செட் ஆகாத இடம் 8வது வீடுங்க. அதே கேதுவுக்கு செட் ஆகாத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா 7வது வீடு தாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்பவே ட்ரிகர் பண்ணுவார். அதாவது உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய உருவாக்குவார். அதே சமயம் நீங்கள் ஃபினான்ஷியலி இப்போ பண விஷயத்தில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை டோட்டலாக அழிக்கிறதுக்கும் முடிவு பண்ணிடுவார். அதாவது கேது 7வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இது இதோடைய பலன்கள்ங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 1வது வீடான லக்னத்துல அமர்ந்திருக்கார், அதாவது உங்களுடைய உடலுக்குள்ள நுழைஞ்சிருக்கார். கேத்து 7வது வீட்டுல அமர்ந்திருக்காரு, துலாம் மனையில இருக்காருங்க. ஓகேங்களா? அதே சமயம் இப்போ உங்களுக்கு ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 3, 5 மற்றும் 7 ஆகிய வீடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்களா? அதாவது
தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு, கலசரஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அடுத்தது கேதுவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராகுவை பார்க்குறாரு. ராகு வந்து எங்கே இருக்காரு? உங்களுடைய லக்னம், அதாவது உங்களுடைய உடலில் அமர்ந்திருக்கார். ஸோ உங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது குழந்தைகள் ஸ்தானமான 5வது வீட்டை பார்க்குறார். இது கூடிய வந்து பாக்கியஸ்தானமான 9வது வீட்டையும் கேத்து பார்க்குறார். இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல் வந்து உங்களுக்கு பண விஷயமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட பணம் வந்து கேட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பணம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களால் வந்து ரெண்ட் பே பண்ண முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கோங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2022 அதுக்கு பிறகு அதிலிருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமாக வந்து ராகுவோட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படுவதற்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதாவது இப்போ நீங்களே நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு லாபம் வந்து டெய்லி வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கிது அல்லது ஒரு 500 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 3000 ரூபாய் அல்லது 4000 ரூபாய் லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ஒரு திடீர் பண வரவு ஏற்படுவது தான் வந்து ராகுவுடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா குருவை வந்து அழிச்சிருவாருங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் குருவும் ஒரே வீட்டில் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா குருவோட பலம் வந்து டோட்டலி 0 ஆக்கிடுவார். அதாவது இது வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு என்ன பண்ணுவார்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலைஸ் ஆகிடுவார். உதாரணத்துக்கு இப்போ குரு வந்து ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து 1வது வீட்டில் இருக்கார், அப்போ ராகுவும் 1வது வீட்டில் இருக்காருன்னா குரு வந்து உங்களுக்கு எதனா நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட ராகு வந்து அவரை விழுங்கிடுவார். ஏன்னா ராகு கேதுவுடைய ஒரே எய்ம் வந்து எல்லா கிரகங்களையும் விழுங்குறது மட்டும்தாங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக குருவை விழுங்கிட்டாரு அப்படின்னாலே குருவால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ அப்படி இல்லை அப்படின்னாலும் ராகு வந்து 7ஆம் பார்வையை குரு பகவானை பார்த்தாரு. இப்போ குருவும் ராகுவும் தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் ராகு வந்து 7ஆம் பார்வையை குருவை பார்த்தாருனாலும் குருக்கு வந்து பலம் வந்து டோட்டலாக 0 ஆகிடுங்க. சரிங்களா? குரு வந்து எவ்வளோ பலம் பெற்று உச்சகட்டத்தில் இருந்தாலும் சரி அவரோட பலத்தை வந்து டோட்டலி அழிச்சிருவார். இதுதான் ராகுவோட ஒரு தன்மைங்க. அதே சமயம் குரு வந்து ராகு வந்து அவருடைய 5ஆம் பார்வை அல்லது 9ஆம் பார்வையா பார்த்தாரு. அதாவது ராகு வந்து குரு பகவான் பார்த்தாரு அப்படின்னா ராகுவை வந்து கட்டுக்குள்ள குரு பகவான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். ராகுவால் எந்த கெடுதலும் உங்களுக்கு பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்டுங்க. ஒரு ராகு நினச்சானா குரு எப்படி அழிப்பார், அதே குரு நினச்சானா ராகு வந்து எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்றது இதுதான் வந்து ஒரு கிளியர் பிக்சர். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. அதுக்காக நான் அந்த தகவல் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சடன் இன்கம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு தன லாபம் மிக அதிகமாகவே கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லாவே கணிஞ்சு வருங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ராகு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து அதுக்கப்புறமா எடுத்துப்பார். ஸ்டார்டிங்கில் நல்லா கொடுப்பார், அதுக்கப்புறம் கடைசியில் எடுத்துப்பார். அந்த எடுத்துப்பார் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த 18 மாதத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 9 மாதம் நல்லா கொடுப்பாருங்க ராகு. அடுத்த 9 மாதங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் அது வந்து உங்களுடைய கேர்ஃபுல்னஸ், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு செலவுகள் வந்து பண்ணாமல் தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அப்படின்றது தான் இதோட ஒரு ஐடியாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு 9 மாதங்கள் வந்து உங்களுக்கு ராகு தான் மொத்தமாக வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் லாபம் கொடுக்குறாருன்னு வைங்களேன். அடுத்த 9 மாதங்களுக்கு வந்து அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு செலவு வருவதற்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அந்த செலவுகள் வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய திறமைங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து தொழிலுக்காக நீங்கள் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு சிலர் வந்து வீடு கட்டுமான பணிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த செலவாகக்கூடிய பணத்தை வந்து சுப செலவுகளாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பணம் இழந்ததாக ஒரு அர்த்தமே இல்லைங்க. அது வந்து உங்கள் சைடில் தான் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறது. ராகு வந்து எப்படின்னா கொடுத்து கெடுப்பார். ஆனால் கேத்து வந்து கெடுத்துட்டு ஞானத்தை கொடுப்பார். அவர் எப்படின்னா உங்களை வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டு ஓகே அப்போ நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு, நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை போட்டுவார். இதுதான் கேத்துடைய ஒரு லைஃபுங்க. சரிங்களா? அவருடைய ப்ராசஸே இதுதாங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
கேது. உங்களுடைய வாழ்க்கை நெறியை வந்து நீங்கள் வந்து மாற்றணும், வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றணும். இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து நீங்கள் நல்ல விதமாக வேறு விதமாக போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% சக்ஸஸ் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேது வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துவதில் அக்கறை காட்டுவாருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் மற்றும் நன்மைகள் நடக்காதுன்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொத்து சைடில் எதனா பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துலேயோ அல்லது பங்காளிங்க கூட சண்டையோ இருக்குது, சொத்து வந்து ஒரு முடிவுக்கே வரல அப்படின்னா, இந்த 18 மாதத்தில் ஃபஸ்ட்டு 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்கள் சைடு தீர்வாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சந்தோஷப்பட்டுக்குங்க. மேஷராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமாகவே இருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா. உதாரணத்துக்கு நீங்களும் உங்களுடைய அங்காளி பங்காளிங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி பேசுனீங்க அப்படின்னாலே ஒரு சுமூகமாக நல்ல முடிவு வந்து தீர்வு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல பேர் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சமுதாயத்தில் வந்து எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு சமுதாயத்தில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்பட்டு இருந்திருக்காதுங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியின் போது இந்த 18 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக வந்து 9 மாதங்கள் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 9 மந்த் வந்து உங்களுக்கு பேர் தானாகவே ரீச் ஆகுங்க. அடுத்த 9 மாதம் வந்து நீங்கள் உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். அந்த 18 மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில தப்பே பண்ணீங்க அப்படின்னாலும் அது வெளியிலே தெரியாது. ஈஸியாக வந்து அதெல்லாம் தாண்டி உங்கள் பேர் நல்லபடியாக டாப்புக்கு போகும். ஆனால் செகண்ட் 9 மந்த்ஸ் வந்து நீங்கள் தப்பே பண்ணல அப்படின்னாலும் உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து இந்த ராகு கேதுடைய ஒரு பெரிய தன்மைங்க. அந்த செகண்ட் ஆஃப் 9 மாதங்களும் வந்து உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக காப்பாற்றிக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தாங்க இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் நீங்கள் கணவனாக இருந்தாலோ அல்லது மனைவியாக இருந்தாலோ ஒரு புதிய தொழில் கண்டிப்பாக தொடங்கலாங்க. சரிங்களா? இது வந்து யார் பேரில் தொடங்கலாம் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேர் மேலே தொடங்கலாம். அல்லது அவங்க பேர் மேலே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதுனா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க பணத்தை வந்து அவங்க பேரில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஷராசியில் பிறந்த ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃப் பேரில் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். அதே நீங்கள் மேஷராசியில் பிறந்த மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு அவர் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து 100% சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அடுத்தது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7வது வீடான கலஸ்தர ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இது வரைக்கும் வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்திருக்கலாங்க ஒரு சைடு. சரிங்களா? இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்குங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏப்ரல் 12, 2022 அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதம் ஓகேங்களா நடக்க போகிற ராகு கேது பயிற்சியுடைய பிரதிபலன் தான் இந்த பலன்கள்ங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஆஃபீஸில் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருப்பீங்க அல்லது ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்திருக்கலாங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இந்த ராகு கேது பயிற்சியின் போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? இது கூடிய உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கம்பெனியில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பழைய ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா, அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் வந்து ஒரு சீனியர் லெவல் டெசிக்னேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பதவி உங்களை தேடி வருவதற்கு உங்களுக்கு காலம் நல்லாவே கணிஞ்சு வருதுங்க. ஓகேங்களா? இது கூடயே வந்து உங்களுக்கு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல தொகை உங்களுக்கு கிடைப்பதற்கும் காலம் நல்லபடியாக கணிஞ்சு வருது. சந்தோஷப்பட்டுக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இப்போது 2வது 9வது மாதம் ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. செகண்ட் 9 மந்த்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே உங்களுக்கு இருக்குங்க.
சரிங்களா. அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ராகு கேதுவோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து ஹெல்த் இஷ்யூவில் இருக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூ, அதாவது ஒரு சில பிரச்சனைகளை வந்து உடனடியாக சால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்கள் கொஞ்ச நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட நோயை வந்து குணப்படுத்திடுவாங்க. சரிங்களா. நீங்கள் வந்து கரெக்டான டாக்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து குணப்படுத்திடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டென்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதாவது ராகு கேது அப்படின்னாலே இவங்க மோஸ்ட்லி நம்மளுடைய உடலில் பாதிக்கிறது வந்து கண்ணு மற்றும் பல், இது 2 தாங்க. உங்களுக்கு டென்டல் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பைல்ஸ் மூல வியாதியால் பாதிச்சிருந்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து டிரைவராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கனால மூலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியின் போது உங்களுக்கு இந்த மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வுக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நடைபெறக்கூடிய சமயத்தில் போயிட்டு திருமணம் நின்றுட்டுருக்கோங்க. ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும், நிச்சயதார்த்தத்தோடு ஸ்டாப் ஆகிருக்கும். சரிங்களா. இதற்கு காரணம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து உங்களுடைய 7வது வீட்டுக்குள்ளே நுழையிறது தாங்க. சரிங்களா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நடக்க வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். இப்போ கேது வந்து உங்களுக்கு துலாம் ராசி, அதாவது கலசர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்கிறவர் தான் வந்து நம்மளுடைய கேது பகவானுங்க. ஓகேங்களா. நீங்கள் பொலிட்டீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா, பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து எதனா நல்ல விஷயம் செய்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாகவே மக்கள்கிட்ட செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு சிலர் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா சீண்டி விடுவாங்க. நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஈஸியாக மாட்டவும் வச்சுருவாங்க. இவங்க 2 பேரோட பெரிய விஷயமே அதுதாங்க. நம்மளை வந்து நல்லா வந்து ஆசை காட்டி விட்டுட்டு கடைசியில் நம்மள மோசம் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் துணை போகாமல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் தனிச்சையாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. எந்த காரணத்தை கொண்டு கூட்டாளிங்க யாரையுமே சேர்த்துக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மட்டுமே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. குழந்தைகள் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்பீங்க. ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தைகள் இல்லைங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு அருமையான ராகு கேது பயிற்சி தான் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து நடக்குங்க. மற்றும் ஒரு புறம் நல்லா கேட்கோங்க, என்னடா திடீர்னு நெகட்டிவாக சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க, எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும். ஒரு சில பெண்கள் வந்து அதாவது மேஷராசியில் பிறந்த ஒரு சில பெண்கள் வந்து அந்த சமயத்தில், அது ராகு கேது பயிற்சி சமயத்தில் வந்து கர்ப்பமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் லாங் ட்ராவல் பண்ணாதீங்க. ஹீட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்டு எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவுங்க. சரிங்களா. இதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப், அதாவது வேலையே இல்லாமல் நிறைய பேர் வந்து திண்டாட்டத்தில் இருப்பீங்க. சரிங்களா. எவ்வளோ கம்பெனி போயிருந்திருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க, எல்லாமே கைகூடி வராமல் இருந்திருக்கும். கடைசி சுச்சுவேஷன் வந்து ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. சந்தோஷப்பட்டுக்கங்க. 100% உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும். வேலை இல்லைன்றவங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக திகழுங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்கலாம், சரிங்க நீங்கள் இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்களே, இதுக்கு எதுனா பரிகாரம் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குங்க. இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து திகிரு நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வந்து போயிட்டு நீங்கள் வந்து கடவுளை வேண்டிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் துர்கை அம்மனை நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் முடியல அப்படின்னாலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவான். சரிங்களா. இது வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற கோவில் வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானுக்கு வந்து ரொம்பவே சிறந்த ஒரு கோவிலுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு தடவை வந்து
கடவுள் வழிபாடு சிவபெருமான் மற்றும் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு 100% உங்களுக்கு ஃபேவராக வந்து இந்த ராகு கேது பயிற்சி அனைத்து நல்ல பலன்களும் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து ராகு கேது பயிற்சியின் மூலமாக வந்து நம்மளுடைய மேஷராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அதாவது 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மேஷராசி நண்பர்களே.